பருத்திக்கு உரிய விலையை பெற அதனை தரம் பிரித்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு கொண்டு வந்து விற்பனை செய்ய வேண்டும் என்று விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் அலுவலர்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று பருத்திக்கு லாபகரமான விலை கிடைக்க செய்திட அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தி விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைத்திட அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் புகுந்த 4 அடி நீள பாம்பை தீயணைப்புத் துறையினர் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சின்ன திருப்பதி பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை ஆட்சியர் அலுவலகத்தின் நுழைவாயிலில் நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். அப்போது அவரது வாகனத்தில் பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதையடுத்து அங்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மகளை தந்தையை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டி மடப்புரம் கிராமத்தைச் சேர்ந்த அபிதா முருகன் என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அபிதா தனது தந்தை அர்ஜுனனிடம் கூறிய நிலையில் அபிதா தூங்கிக் கொண்டிருந்த போது அவரது கழுத்தை அறுத்து அர்ஜுனன் கொலை செய்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக புத்தூர் காவல் நிலையத்தினர் அர்ஜுனனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் அரசு பேருந்தும் ஆமினி வேனும் மோதிய விபத்தில் சாலையோர பழக்கடை வியாபாரி பரிதாபமாக உயிரிழந்தார். மஞ்சூரைச் சேர்ந்த பழக்கடை வியாபாரியான முகமது உசேன் தனது ஆமினி வேனில் வத்தலகுண்டு பிரதான சாலையில் மஞ்சூரை நோக்கி வந்துள்ளார். அப்போது எதிரே வந்த அரசு பேருந்து வேன் மீது மோதியதில் முகமது உசேன் படுகாயமடைந்தார். இதையடுத்து அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போதும் செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேகமலையில் பெய்து வரும் கனமழை மற்றும் முல்லைப் பெரியாறு அணையில் இருந்து திறக்கப்பட்ட நீர் காரணமாக தேனி மாவட்டம் வீரபாண்டி முல்லைப் பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையால் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் கணிசமாக உயரத் தொடங்கியதால் தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு 1867 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் முதல் அரண்மனை புதூர் வரையிலான முல்லைப் பெரியாற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இது தவிர மேகமலை வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சுருளி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கட்டட மேஸ்திரிக்கு 13 ஆண்டு சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தல்லாவி பகுதியைச் சேர்ந்த கட்டட மேஸ்திரியான சந்தானகுமார் கடந்த 2017ஆம் ஆண்டு 17 வயது பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இது தொடர்பான வழக்கை விசாரித்து வந்த கிருஷ்ணகிரி மகளிர் விரைவு நீதிமன்றம் சந்தானகுமாருக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கியது. திருநெல்வேலி நெல்லையப்பர் ஆணி திருவிழா தொடங்க உள்ள நிலையில் புதிதாக செய்யப்பட்டுள்ள சண்டிகேஸ்வரர் தேர், யாழி, யானை வாகனம் வெள்ளோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. நெல்லையப்பர் கோயில் ஆணி பெருந்திருவிழா வரும் 30ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது. இதையொட்டி புதிதாக செய்யப்பட்டுள்ள சண்டிகேஸ்வரர் தேர், யாழி மற்றும் யானை வாகனம் வெள்ளோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கோயில் முன்பு கிளம்பிய சண்டிகேஸ்வரர் தேர் 4 ரத வீதிகளையும் சுற்றி மீண்டும் கோவில் முன்பாக வந்தது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வளத்தி சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தியதில் கணக்கில் வராத 2,17,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் அழகேசன் தலைமையிலான அதிகாரிகள் சார் பதிவாளர் முருகன், அலுவலக ஊழியர்களான கார்த்திகேயன், சாமுண்டீஸ்வரி, வித்யா மற்றும் சார் பதிவாளர் அலுவலகம் எதிரே இருந்த பத்திர எழுத்தர் அலுவலகத்தில் சோதனை நடத்தினர். அப்போது பத்திர எழுத்தர் பரதன் மற்றும் இடைத்தரகர் மணிரத்னம் ஆகியோரிடமிருந்து 2,17,200 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கீரைக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்ற விவசாயி பாம்பு கடித்ததில் உயிரிழந்தார். வெலக்கல் நத்தம் ஏரிக்குடி பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் தனது தோட்டத்தில் கீரைக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த பாம்பு ஒன்று அவரை தீண்டியதில் மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மயிலாடுதுறை அருகே நீடூரில் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய 3 பேரை போலீசார் கடலூரில் கைது செய்தனர். நீடூர் மாதா கோயில் தெருவைச் சேர்ந்த முகமது ஹாலிக்கை கடந்த 24ஆம் தேதி மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்தனர். இந்த கொலை சம்பவத்தின் குற்றவாளிகளை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் குற்றவாளிகள் கடலூரில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அங்கு விரைந்த போலீசார் சரண்ராஜ், விஜய் மற்றும் விஜயகாந்த் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். திருவாரூரில் சாலையில் அடிபட்டு கிடந்த நாயினை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்று முதல் உதவி அளித்த பெண் தலைமை காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. திருவாரூர் நகர காவல் நிலைய தலைமை காவலர் வாசுகி
திருவாரூர் தெற்கு வீதி வழியாக வந்து கொண்டிருந்த போது சாலையில் தெருநாய் ஒன்று அடிபட்டு துடித்துக் கொண்டிருந்தது. இதைக் கண்ட காவலர் வாசுகி நாயினை தனது இருசக்கர வாகனத்தில் எடுத்துக்கொண்டு கால்நடை மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். பெண் தலைமை காவலரின் இந்த செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்கள் தெரிவித்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மருங்காபுரி அருகே டிப்பர் லாரி மோதியதில் விறகு வியாபாரி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சின்னராக்கம்பட்டி அருகே ராக்கன்குளத்தில் தூர்வாரிய கிராவல் மணல்களை லாரியில் ஏற்றிச் சென்றபோது அப்பகுதியில் நின்றிருந்த விறகு வியாபாரியான சின்னப்பன் மீது லாரி மோதியது. இதில் சின்னப்பன் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். ஈரோடு அருகே குழந்தையை கொன்றுவிட்டு தாய் தற்கொலை செய்ததாக கூறப்படும் நிலையில் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக உறவினர்கள் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வெள்ளோடு காந்தி நகரைச் சேர்ந்த அமராவதி தனது 1.5 வயது குழந்தையை கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வெள்ளோடு போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இருவரின் இறப்பிலும் சந்தேகம் உள்ளதாக கூறி அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி முன்பு சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே தனியார் பள்ளி பேருந்து மோதிய விபத்தில் பலத்த காயமடைந்த 3 பேரில் சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் செயல்படக்கூடிய தனியார் பள்ளி மாணவர்களை அழைத்து செல்ல கொத்தனூருக்கு பள்ளி பேருந்து வந்தது. அப்போது அன்புமணி என்பவர் தன்னுடைய உறவினர்களின் குழந்தைகளான அஸ்வன், அதிஷாவை பள்ளியில் விடுவதற்காக அழைத்து சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது பள்ளி பேருந்து மோதியது. இதில் 3 பேரும் பலத்த காயமடைந்த நிலையில் அதிஷா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மற்ற 2 சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நெல்லையில் கழிவுநீர் கால்வாயை சீரமைக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் கொசுவலையை தலையில் மூடியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாளையங்கோட்டை, அன்புநகர் உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வரும் கழிவுநீர் இழந்த குளத்தை அடையும் வகையில் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த கழிவுநீர் ஓடை முறையாக பராமரிக்கப்படாததால் அந்த பக்கவாட்டு சுவர்கள் இடிந்து விழுந்து முட்புதர்கள் மண்டி கிடக்கின்றன. இங்கிருந்து விச ஜந்துக்கள் வீடுகளுக்குள் நுழைவதாக கூறி கவுன்சிலர் அனுராதா சங்கரபாண்டியன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே சொகுசு காரில் வந்த கொள்ளையர்கள் பூட்டிய வீட்டிற்குள் புகுந்து 12 சவரன் நகைகளை திருடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியங்குளத்தைச் சேர்ந்த மீனாட்சி என்பவரின் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 12 சவரன் நகைகள் மற்றும் 15,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து மீனாட்சி அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய பாளை தாலுகா போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அப்போது அதில் கொள்ளையர்கள் சொகுசு காரில் வந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கழிவுநீர் கால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளம் 6 மாதங்களாக சரியாக மூடப்படாததால் மக்கள் பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். விளக்கல் நத்தம் பகுதியில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கழிவுநீர் கால்வாய் அமைக்க பள்ளம் தோண்டப்பட்டு இதற்கு முன்பு இருந்த கழிவுநீர் கால்வாயை உடைத்துள்ளனர். இதுவரை அந்த கழிவுநீர் கால்வாய் சீர் செய்யப்படாததால் அப்பகுதி மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை ஏதும் எடுக்காததால் அரசு பேருந்தை சிறைபிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரைவிடை அருகே நாட்டு மருந்து கடையை அடைத்து உடைத்த பிரபல சரித்திர பதிவேடு குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். ராமன்புதூரைச் சேர்ந்த ஹரிக்குமாரன் என்பவரின் நாட்டு மருந்து கடைக்குள் நுழைந்த பிரபல சரித்திர பதிவேடு குற்றவாளியான சுரேந்திரன் அங்கிருந்த ஹரிக்குமாரனுடன் வாக்குவாதம் செய்து கடையை அடித்து நொறுக்கியுள்ளார். இச்சம்பவம் குறித்து ஹரிக்குமாரன் அளித்த புகாரின் பேரில் நித்திரைவிடை போலீசார் சுரேந்திரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் அரசு பள்ளியில் காலை உணவு உட்கொண்ட 4 மாணவ மாணவிகளுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கொடிஞ்சிவாடி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தில் வழங்கப்பட்ட உணவை சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. தகவல் அறிந்த அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் நேரில் ஆய்வு செய்தார். இந்நிலையில் உணவில் பல்லி விழுந்ததாலேயே மாணவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மகராஜக்கடை அருகே ஊருக்குள் நுழைந்த யானைகள் 1000 வாழை மரங்களை சேதப்படுத்தியுள்ளன. மகராஜக்கடை வனப்பகுதியில் 10க்கும் மேற்பட்ட யானைகள் கடந்த 5 ஆண்டுகளாக முகாமிட்டுள்ளன. இவை அவ்வப்போது வனப்பகுதியை ஒட்டியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்குள் புகுந்து விளைபயிர்களை சேதப்படுத்துகின்றன. அந்த வகையில் மகாராஜக்கடை, சிண்டகம்பள்ளி, ஏக்கல்நத்தம், நாரளப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களுக்குள் நுழைந்த யானைகள் வாழை, மா, தென்னை மரங்களையும் ராகி பயிரையும் சேதப்படுத்தியுள்ளன. பெங்களூருவில் இருந்து கன்னியாகுமரி வந்த ரயிலில் 12 கிலோ புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கன்னியாகுமரி ரயில் நிலையத்திற்கு வந்த ரயிலில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கேட்பாரற்ற நிலையில் கிடந்த 2 பைகளில் இருந்த பான் மசாலா, குட்கா உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. அவற்றை கொண்டு வந்தது யார், எங்கிருந்து கடத்தி வரப்பட்டது என்பது தொடர்பாக விசாரணை நடத்தப்படுகிறது.
சென்னை புறநகர் பகுதிகளான ஆவடி, அண்ணனூர் உள்ளிட்ட பகுதிகளில் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு வந்த நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியால் அயப்பாக்கம் துணை மின் நிலையத்தில் புதிய மின்பாதை அமைக்கப்பட்டது. ஆவடி, ஜோதி நகர், அண்ணனூர் 3 நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த வாரம் உயர் மின்னழுத்த கம்பிகள் எரிந்ததால் மின்தடை ஏற்பட்டது. இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் அயப்பாக்கம் துணை மின் நிலையத்தில் 32 லட்சம் ரூபாய் செலவில் 11 கிலோவாட் புதிய மின்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. 32 லட்சம் செலவில் உட்பட்ட பணியை நாங்கள் ஒரு 3 நாட்களில் முடித்து இன்னைக்கு அந்த சப்ளை சார்ஜ் பண்ணிட்டோம். எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இனிமேல் இந்த ஏரியாவில் வராது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அரசு பள்ளியில் கரையான் அரித்தபடி கிடக்கும் புத்தகங்கள் குறித்து அதிகாரிகள் பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பத்தூர் ஆறுமுகம் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள கட்டடத்தில் பல்லாயிரக்கணக்கான எழுதாத புதிய பாட நோட்டுகள் கரையான் அரித்தபடி கிடக்கின்றன. இதனை அதிகாரிகள் உடனடியாக பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் மேயருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாநகராட்சி சாதாரண கூட்டம் மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியதும் அதிமுக கவுன்சிலர்கள் பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு வரி அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினர். 14 வருடங்களாக மாநகராட்சி உள் விளையாட்டு அரங்கினை குழந்தைகள், இளைஞர்கள் இலவசமாக பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டு 45 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டிய அதிமுக கவுன்சிலர்கள் மேயர் ரங்கநாயகியிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் காக்குடி கிராமத்தில் அரசு பள்ளி அருகே குப்பைகளை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கமுதி பேரூராட்சிக்கு உட்பட்ட வீடுகள், கடைகள், வணிக வளாகங்கள், மருத்துவமனைகள் ஆகியவற்றிலிருந்து சேகரிக்கப்படும் குப்பைகளை கடந்த 50 ஆண்டுகளாக குண்டாற்று படுகையில் பேரூராட்சி நிர்வாகம் குவித்து தரம் பிரித்து வந்தது. இந்நிலையில் காக்குடி கிராமத்தில் அரசு பள்ளி அருகே குப்பைகளை கொட்டியதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் கமுதி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பேரூராட்சி செயல் அலுவலர் யசோதாவிடம் புகார் மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆக்கிரமிப்பை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குடிக்க முயன்ற பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. செல்லப்ப நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பொன்னம்மாள் என்பவர் நெடுஞ்சாலையில் இருந்து தனது வீட்டிற்கு செல்லும் பாதையை ஆக்கிரமித்ததாக கூறப்படும் நிலையில் அதனை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து ஆக்கிரமிப்பை அகற்ற அதிகாரிகள் வந்தபோது முருகேஸ்வரி என்பவர் மண்ணெண்ணெய் அடுப்பில் இருந்த மண்ணெண்ணெயை தனது உடலில் ஊற்ற முயற்சித்தார். இதனை கண்ட பெண் காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தினர். Come on.